வாழ்வெல்லாம் பாட்டு. வாழ்வெல்லாம் பாட்டுல சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்துல வந்த ஒரு பாட்டு. உடனே எல்லாரும் நினைப்பீங்க, ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை அள்ளி பூவை கையில் கொடுத்த பின்னும் அப்படின்ற பாட்டை நினைப்பீங்க. அந்த பாடல் இல்லைங்க. சிவப்பு மல்லி ராமநாராயணன் சார் டைரக்ட் பண்ணின படம், ஏவிஎம் தயாரித்த படம், சந்திரசேகர் விஜயகாந்த் நடித்த படம், சாந்தி கிருஷ்ணா நடித்த படம்னு இந்த படம் ஒரு கம்யூனிச சித்தாந்தங்களை உள்ளடக்கிய படம். தொழிலாளர் பிரச்சனையை குறித்த ஒரு படம். இந்த படத்துக்கு இசை சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தாங்க. இந்த பாட்டை வைரமுத்து சார் எழுதியிருந்தார். அந்த ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணமும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருந்தார். இந்த பாடலையும் அப்படிதான் எழுதியிருந்தார். மேதினம் ஊர்வலம் போகிற மாதிரியான ஒரு பாட்டு. அரிவாள் சுத்தியலை காமிச்சிருப்பாங்க. அரிவாள் சுத்தியலுடைய கொடி, சிகப்பு கொடி, அது செங்கொடி, அதெல்லாமே காண்பிக்கப்பட்டிருக்கும். காக்கியில் சந்திரசேகர், சிகப்பு காக்கியில் விஜயகாந்த் அப்படின்னு நடித்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட விஜயகாந்த் சாருக்கு வாழ்க்கையில் முக்கியமான படம்னே சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் அப்படின்னாலே சமூக சிந்தனைகள் கொண்டவர், சீர்திருத்தங்கள் பேசக்கூடியவர், உழைக்கும் வர்க்கத்துக்காக போராடக்கூடியவர்னு சொன்ன ஆரம்பகால படங்கள், உணர்த்திய படங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. ஒரு சாதாரண ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள், டைரக்டர்கள் இவங்கெல்லாம் மினிமம் பட்ஜெட்டில் படம் எடுத்து மேக்சிமம் வசூலை எப்படி அடையணுன்றதுக்கு இந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்த்து கற்றுக்கொள்வது நல்லது. சரி, வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த பாட்டை டிஎம் சௌந்தரராஜனும் டிஎல் மகாராஜனும் பாடியிருப்பாங்க. ரெண்டு பேருடைய வாய்ஸும் கான்ட்ராஸ்ட் அப்படி இப்படின்னு இருக்கும். சங்கர் கணேஷனுடைய இசை, வைரமுத்துவனுடைய நெருப்பு வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். எரிமலை எப்படி போருக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊரக்கம் அப்படி விட்டு பிளாஸ் இருப்பார் சங்கரன். இந்த பாட்டு வரிகளை பாருங்க. எரிமலை எப்படி போருக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊரக்கம், ரத்த சாட்டை எடுத்தால் கையை நெரிக்கும் விளக்கு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி, எரிமலை எப்படி போருக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊரக்கம். அந்த வரி பாருங்க. ரத்த சாட்டை எடுத்தால் கையை நெரிக்கும் விளக்கு தெரிக்கும். என்ன வரிகள்! நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீ. எப்படி வரிகள் பாருங்க. அடுத்தாப்புல டக்குன்னு ஸ்பீடுக்கு போயிடும் அந்த பாட்டு. அது விஜயகாந்த் சார் போடுவார். ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டி விட்டது, உயிர் வற்றி விட்டது, காலம் இங்கே ஊமை கையை கட்டி விட்டது, கண்ணீர் சுட்டு விட்டது, ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டி விட்டது, உயிர் வற்றி விட்டது, காலம் இங்கே ஊமை கையை கட்டி விட்டது, கண்ணீர் சுட்டு விட்டு. ஊமையோட கையை கட்டி விட்டதான். ஊமையோட பாஷையே என்னங்க, கை அசைச்சு அப்படி பேசுறது தானே. ஆனால் ஒரு வாய் பேச முடியாதவனோட கையையும் கட்டி போட்டுச்சான் காலம். எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க. ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டி விட்டது, உயிர் வற்றி விட்டது, காலம் இங்கே ஊமை கையை கட்டி விட்டது, கண்ணீர் சுட்டு விட்டது, ஏறு பிடித்தவர் இருளி இழைத்தவர், வேர்வை வீதைத்தவர் வெயிலில் அறுத்தவர், ரத்த பொட்டு வைத்துக் கொண்டால் தர்மங்கள் தூங்காது, மேதினம் உழைப்பவர் சீதனம் மேதினம் உழைப்பவர் சீதனம். அந்த ஊரணி, அந்த ஊர்வலம், அது இதுன்னு அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க இந்த காட்சியில. அப்படின்ற அந்த கோரஸ், அவங்களுடைய அந்த கூக்குரல்கள், அந்த கோஷம், மேதின பேரணி கூட்டமாக தான் இந்த பாட்டுமே நடக்கும். எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டு விடு. எழுதியபடிதாங்க நடக்கும், என்னங்க பண்றது அப்படின்னு எல்லாத்தையும் விதிவசம், விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்றதையெல்லாம் விட்டுடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எதினிசம் என்பதை எட்டிவிடு. எப்படி? எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு, இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே
எது நிசம் என்பதை எட்டிவிடும். அதாவது அதுக்கப்புறம் காலம் புரண்டு படுக்கும் நம் கண்ணீர் துளியை துடைக்கும். காலம் புரண்டு படுக்கும் நம் கண்ணீர் துளியை துடைக்கும். மேதினம் ஊழைப்பவர் சீதனம். மேதினம் ஊழைப்பவர் சீதனம். எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊரக்கம். இரத்த சாட்டை எடுத்தால் கையை நெரிக்கும் விலங்கு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. விஜயகாந்த் சார் அப்பெல்லாம் வகுடெடுத்து தான் சீவிருப்பாரு. அட்டகாசமாக இருக்கும். அந்த அந்த தெரித்தனம்னு சொல்கிறோம்ல இன்றைக்கெலாம் ஸ்டைலில், அந்த மாதிரியான ஒரு போராளி கேரக்டர் தான் சந்திரசேகருக்கும் விஜயகாந்த் சாருக்கும். ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாகவும் மாறினதுக்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை காரண படங்களாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஆறுபாங்க. ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து கூலிக்கும். ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து கூலிக்கும். பின்பு செத்து பிழைக்கும். உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கேரிக்கும். அதில் கண்ணீர் மிதக்கும். என்ன வரிகள் அது! ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து குளிக்க, வேர்வைக்குள்ளார முத்து குளிக்குதான் ஏழை வர்க்கம். பின்பு செத்து பிழைக்கும். அப்படிதான் செத்து பிழைச்சிட்டு இருக்காங்க. உழவன் வீட்டு தேனும் கூட உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கரிக்கும். அதில் கண்ணீர் மிதக்கும். வைரம் சார் வரிகள் பாருங்க. செருப்பென உழைத்தவர் வரப்பென இழைத்தவர் சூட சூட அழுதவர் அடிக்கடி இறந்தவர். எப்படி வரி! அடிக்கடி இறந்தவர், செத்து பிழைக்கிறது, அடிக்கடி இறந்தவர். செருப்பென உழைத்தவர் வரப்பென இழைத்தவர் சூட சூட அழுதவர் அடிக்கடி இறந்தவர். வெற்றி சங்கு ஊதும் போது தர்மங்கள் தூங்காது. எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊரக்கம். டி.எல். மகாராஜனுடைய குரல் ரொம்ப ஒரு தனித்துவமான குரலா இருக்குங்க. அட்டகாசமா இருக்கும் டி.எல். மகாராஜன். அந்தி மழை வேகம் தங்க மழை தூவும் திருநாளா, அந்த பாட்டு அவர் தான் பண்ணு. டிஎம்எஸ் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம்னு சங்கர் கணேஷ் அப்படிங்கிற அந்த இரட்டை இசையமைப்பாளர்கள் வைரமுத்து சாருடைய வரிகளை கொண்டு சந்திரசேகர் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த இருவரையும் வைத்துக்கொண்டு டி.எல். மகாராஜன் டிஎம்எஸ் அப்படிங்கிற இரண்டு குரல்களை வைத்துக்கொண்டு நமக்குள்ளார ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எழுப்பியிருப்பார். எப்படி ஊமை விழிகளில் தோல்வி நிலை என நினைத்தாள், அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு அப்போ பேசப்பட்டதுங்க 75. மறக்க முடியாத படம் இது. 80களுடைய ஆரம்பம்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா 80களுடைய கடைசி 70களுடைய கடைசியில் தான் விஜயகாந்த் சார் வராரு. அதை அடுத்து ராமநாராயணன் சார் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் விஜயகாந்த் சாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நல்ல நடிகராக இருக்கார், நல்ல மனிதராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாராயணன், விஜயகாந்த், சந்திரசேகர், தியாகு, ராதா ரவி அப்படின்னு ஒரு பட்டாளமே நட்பு வட்டத்தில் அமைஞ்சது இந்த மாதிரியான படங்கள் வந்த சமயத்தில். 80, 81, 82 இருக்கும். ஏன்னா பன்னீர் புஷ்பங்கள் தான் சாந்தி கிருஷ்ணாவுடைய முதல் படம். இந்த படத்தில் சாந்தி கிருஷ்ணா தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், அதுவும் வாழ்வெல்லாம் பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற பாட்டும் இதே போல் ஒரு பாட்டு தான் இளையராஜா சார் இசையில் மனிதா மனிதா இனி முன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் அப்படிங்கிற பாட்டை இதே போல் ஒரு உற்சாகமான உத்வேகமான உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த பாடலை நினைக்கும் போது விஜயகாந்த் சார் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துடுறாரு.